ஹலோ கிறிஸ்டான சேனல் மெம்பர்ஸ் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ மறுபடியும் ஒரு பாசிவ் இன்கம் வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்மளால ஒரு நாளைக்கு வந்து 1500 ஆர் அப்ராக்சிமேட்லி $20 வந்து டெய்லி இந்த வாட்ஸ்அப் ஜாப் மூலமா சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம வந்து எந்த வித செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீயோ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸோ பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்த வித ஹிடன் சார்ஜஸும் கிடையாது. நம்ம எல்லாருமே நம்மளுடைய மொபைலை அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஏதாவது வந்து மெசேஜ் ஏதாவது வந்திருக்கா, குரூப்ல ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, ஏதாவது நோட்டிபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருப்போம். ஏன் இந்த வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க கூடாது? ஸோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல யாராவது பெருசா அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வாட்ஸ்அப் ஸ்டிக்கரை எடுத்து நம்ம வந்து அனுப்பி விடுறோம். இல்லை யாரையாவது வந்து கிண்டல் பண்ணுறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் ஸ்டிக்கரை வந்து கொஞ்சம் அனுப்பி விடுவோம். அதை பார்த்து அவங்க காண்டாவாங்க, மறுபடியும் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டிக்கர் வந்து அனுப்புவாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் இந்த வாட்ஸ்அப் ஸ்டிக்கரை யூஸ் பண்ணி, அதாவது விளையாட்டுத்தனமாகவும் சரி இல்லை ப்ரொஃபஷனலாகவும் சரி, எப்படி வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபேவரட் வீடியோ வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்குவோம். ஸோ அதில் இருந்து அந்த 5 செகண்ட் வீடியோ அப்படிங்கிற வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அதை வந்து ஒரு அனிமேஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டிக்கருக்குள்ளே நம்ம வந்து கொண்டு வரலாம். ஸோ இதுக்காக ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஒண்டர்ஷேர் ஃபில்மோரா வழியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஒண்டர்ஷேர் ஃபில்மோராவில் நம்ம இந்த வீடியோவை வந்து அப்படியே ட்ராக் பண்ணாலே உங்களுக்கு வந்து உள்ளே வந்துடும். ஸோ இதில் வந்து அப்படியே மறுபடியும் இந்த ஒர்க்கிங் ஏரியாவுக்கு ட்ராக் பண்ண உடனே மேட்ச் டு மீடியா அப்படிங்கிறது வரும். ஸோ இதோடைய வால்யூம் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த 5 செகண்ட் வீடியோ வந்து நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபைலோடைய ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் வந்து பாருங்கள். நம்ம வந்து 800x800 வித் ஹைட் வந்து 800 அப்படிங்கிறது வந்து செட் பண்ணோம். ஸோ இப்படி நம்ம வந்து செட் பண்ணும்போது நம்மளுடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 1:1 அப்படின்னு வந்து வந்துடும். ஓகே அப்படிங்கிறது வந்து கொடுங்க. 5 செகண்ட்ஸ் எடுத்துட்டு அதுக்கு பிறகு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஸோ இதில் வந்து நம்ம வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீடியோ செக்ஷனில் வந்து சேவ் ஆயிரும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரீநேம் பண்ணிக்கலாம், டாம் அண்ட் ஜெரி ஃபைட் அப்படின்னு வந்து நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து வீடியோ செக்ஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிருக்கிறத வந்து பார்க்க முடியும். இதில் செகண்ட் மெத்தட் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இதே மாதிரி ஒண்டர்ஷேர் ஃபில்மோரா மாதிரியே நீங்கள் வந்து canva.com நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ canva.com நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுடைய அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கிரியேட் டிசைன் அப்படின்னு வந்து இருக்குது. இந்த கிரியேட் டிசைன் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டம் சைஸ் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஒண்டர்ஷேர் ஃபில்மோரா மாதிரியே இந்த வித் அண்ட் ஹைட் வந்து செட் பண்ணுறீங்க. இதுலேயும் உங்களுக்கு வந்து 800x800 இப்படி வந்து செட் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ டிசைன் அப்படிங்க வந்து கொடுங்க. அவ்வளவுதான். இவ்வளோதான் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது. ஸோ 800x800 இந்த ஒர்க்கிங் ஏரியா நம்ம வந்து செட் பண்ண உடனே நம்மளுடைய வீடியோ வந்து அப்படியே அந்த 5 செகண்ட் வீடியோவை அப்படியே வந்து நீங்கள் ட்ராக் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து இங்கே வந்து செட் பண்ணிடலாம். இங்கே இருந்து மறுபடியும் இந்த ஒர்க்கிங் ஏரியாவுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ண உடனே இங்கே வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இந்த ரேஷியோ, அதாவது வந்து 800x800 இந்த சைஸில் நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒழுங்காக ப்ளே ஆகுதா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ஷேர் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் அப்படி வந்து கொடுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிரும். உங்களுடைய மொபைல் பிளே ஸ்டோரில் வந்து அனிமேட்டட் WA ஸ்டிக்கர், அதாவது வந்து வாட்ஸ்அப் ஸ்டிக்கர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அனிமேட்டட் WA ஸ்டிக்கர் மேக்கர். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ இன்ஸ்டால் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ இன்ஸ்டால் கொடுத்த உடனே அந்த பார் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக லோட் ஆன பிறகு அதுக்கு பிறகு ஓப்பன் அப்படிங்கிற வந்து கொடுங்க. ஸோ ஓப்பன் கொடுத்த உடனே இந்த மாதிரி வைரஸ் வந்து ஸ்கேன் ஆகும். அதுக்கு பிறகு ஓப்பன் அப்படிங்கிற வந்து கொடுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வரும். ஸோ ப்ளஸ் அப்படிங்கிற வந்து கொடுங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து 2 இருக்குது, அதாவது இமேஜ் இருக்குது, அப்புறம் வந்து கிஃப் அப்படிங்கிற வந்து இருக்குது. கிஃப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் இமேஜில் இருந்தும் நீங்கள் வந்து அந்த மீடியாவில் வந்து நீங்கள் கிஃப்டை வந்து செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஸோ மீடியா வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைலில் இருந்தும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் ஒரு வேளை கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணியிருந்தா, ஒரு இமெயிலாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருந்தா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு கூகுள் ட்ரைவில் டவுன்லோட்ஸில் இருந்தும் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ இப்படி வந்து செலக்ட் பண்ண உடனே இந்த வீடியோ வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கு. 1:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் பக்காவாக வந்து செட் ஆகிருக்கு. ஸோ இதுலேயும் நம்மளுடைய ஸ்டார்ட் பொசிஷனும் நம்ம வந்து செட் பண்ணலாம்.
ஸோ இப்போ பாருங்க ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பேக்ரவுண்டோட இருக்கு, ஒன்று வந்து பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஒரு வேளை பேக்ரவுண்ட் இல்லாமல் உள்ளது வந்து பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து எடுத்து விட்டுறலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேக்ரவுண்டை எடுத்து விட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க ஸ்டில் அந்த பேக்ரவுண்ட் வந்து தெரியுது, பட் இது வந்து நமக்கு வந்து வேண்டாம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பேக்ரவுண்டோடய நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதில் வந்து கண்டினியூ அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெக்ஸ்ட் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு காமிக்கலாம், கொஞ்சம் காமெடியாக வந்து ஒரு டெக்ஸ்ட் அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து யாராவது 2 பேர் சண்டை போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைட் இன் திஸ் குரூப் பி லைக் அப்படின்னு வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் நம்ம வந்து ஒரு ஃபைட்டிங் ஸ்மைலி கூட நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த ஸ்மைலி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த ஓகே அப்படிங்கிற வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய ஸ்டைல்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து வரிசையாக உங்களுக்கு வந்து காமிக்கேன். ஸோ இப்படி நிறைய ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு ஸ்டைல் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டைலை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி அதோடைய சைஸையும் நம்ம வந்து கூட்டுறது, குறைக்கிறது, டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறது, இப்படியெல்லாம் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து அதாவது இண்டிவிஜுவல் மெசேஜ்னாலும் சரி இல்லை வந்து குரூப்னாலும் சரி இந்த ஸ்மைலியை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்மைலிஸ் வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்மைலி இருக்குது, கிஃப் இருக்குது, அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இது போக ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் நம்மளுடைய ஸ்டிக்கர் வந்து ஆக்சுவலாக வந்து டவுன்லோட் ஆகியிருக்கும். ஸோ இந்த ஸ்டிக்கரை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண உடனே நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய டாம் அண்ட் ஜெரி ஸ்டிக்கரும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே டாம் அண்ட் ஜெரி ஸ்பெஷல்ஸ் அப்படின்னு வந்து நம்ம நேம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதையே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸு இல்லை வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணலாம். கொஞ்சம் வந்து கிண்டல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ மொபைல் பிளே ஸ்டோரில் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணுறோம் தமிழ் சீரியல் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு. ஸோ கிண்டல் பண்ணுறதெல்லாம் ஓகே இதை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம மொபைல் பிளே ஸ்டோரில் சும்மா வந்து சர்ச் பண்ணுறேன் தமிழ் சீரியல் வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ நமக்கு நிறைய வாட்ஸ்அப் ஸ்டிக்கர் பேக் எல்லாம் வந்து இருக்குது. ஹை ஸ்டார் ரேட்டிங் 4.4, 4.2 இப்படியெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இதில் ஒரு தமிழ் சீரியல் ஸ்டிக்கர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் பாருங்கள் 3.7 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு அவுட் ஆஃப் ஒரு 11 ரிவ்யூஸில் இருந்து. ஸோ இதில் உள்ள ஸ்டிக்கர் பேக்கையும் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணுங்கள். மேபி ஒரு வேளை இதை வச்சு நீங்கள் ஒரு வேளை வந்து உங்களுடைய ஸ்டிக்கரை வந்து டிசைன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக, இன்னும் கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் அவங்க செட் பண்ண ஸ்டிக்கர்ஸ் வந்து இப்படி வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக, கொஞ்சம் புதுசாக நீங்கள் வந்து யோசிச்சு ட்ரை பண்ணி இந்த மாதிரி மொபைல் ஆப்பாக நம்ம வந்து வெளியிட்டு நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி மொபைல் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு காசு வரப்போகுது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியும் அப்படின்னா ஹிந்தி ஸ்டிக்கர்ஸ் ஃபார் வாட்ஸ்அப் அப்படின்னு வந்து கொடுங்க. உங்களுக்கு நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுலையும் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஸ்டார் ரேட்டிங் வந்து இருக்குது, நம்ம என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம். சரி, விளையாட்டுத்தனமாக நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறத வந்து பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து பார்ப்போமே. அதே மொபைல் ஆப்பை வந்து எடுத்துக்கிறோம், அந்த ப்ளஸ் அப்படிங்கிற வந்து கொடுங்க. ஸோ நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, இமேஜ், கிஃப் அப்படிங்கிற வந்து இருக்குது. இப்போ சில பேர் வந்து அவங்களுடைய யூடியூப் பிளாட்ஃபார்ம் இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம் இல்லை ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்முக்கு வந்து ஒரு லோகோ வந்து மேக் பண்ணி தாங்க, இல்லை வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை வந்து ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து ஒரு ஸ்டிக்கராக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கரை மேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பர்சனாலிட்டிக்கு வந்து அவ்வளோவா வந்து இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன். நம்மளை சுற்றி நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து பெருசாக வந்து இங்கிலீஷ் தெரியாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள நீங்கள் டார்கெட் பண்ணி கூட இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து மேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து மறுபடியும் நம்ம மீடியாலேருந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ மீடியாவிலேருந்து ஒரு பர்டிகுலர் இமேஜ் ஆர் மேபி அந்த அனிமேஷன் அப்படிங்கிற வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து மறுபடியும் நம்ம வந்து டெக்ஸ்ட் அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ண அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து கொடுக்கலாம், இல்லை சப்ஸ்கிரைப் பிகாஸ் இட் இஸ் ஃப்ரீ அப்படின்னு வந்து கூட நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இப்படி வந்து ஒரு ஸ்மைலி ஏதாவது ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிறத கொடுங்க. ஸ்டைல்ஸை மாற்றுங்க. அதே மாதிரி டைரக்ஷன் அந்த சைஸை கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். எங்கேனாலும் நம்ம வந்து செட் பண்ணலாம். செட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கண்டினியூ அப்படிங்கிற வந்து கொடுங்க.
அதுக்கு பிறகு நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் இதை வந்து இன்புட் பண்ணலாம். இப்போ அதே ப்ரொசீஜர் தான். ஸ்டிக்கர்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வந்து வரும். ஸோ இதை வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து அனுப்பணுன்னாலும் அனுப்பிக்கலாம். ஸோ எப்படி வந்து உங்களுடைய ஸ்டிக்கர்ஸ் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இந்த அக்கௌண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் வந்து சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி உங்களை வந்து கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வழி இல்லைன்னா நிறைய பேர் உங்களுடைய ஸ்டிக்கர்ஸை வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க. அது மூலமாக உங்களுக்கு காசு கிடைக்க போகுது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து fiverr.comல வந்து எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற வந்து கொடுங்க. ஸோ இதில் டிஸ்கவர் அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து கோ த்ரூ பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய கிராஃபிக்ஸ் அண்ட் டிசைன் அப்படிங்கிற வந்து இருக்குது. நிறைய நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து கொஞ்சம் சிம்பிளாக வந்து வாட்ஸ்அப் ஸ்டிக்கர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஸ்டிக்கர்ஸை வந்து டிசைன் பண்ணுவேன், அதே மாதிரி அனிமேஷன் வந்து பண்ணுவேன், நான் வந்து டெலிகிராம் வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சில பேர் வந்து 4.9 ஸ்டார், 4.8 ஸ்டார் ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் ஸ்டிக்கரை வந்து மேக் பண்ணுறது மூலமாக வந்து காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலெல்லாம் பாருங்கள் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் 251 ரிவ்யூலேருந்து வந்து வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டிக்கர்ஸ் தான். இப்போ பாருங்கள், அவங்க சார்ஜ் பண்ணுறத பாருங்கள், 1600 அதாவது $20 இருந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் ஆக்சுவலாக வந்து ப்ரோ லெவலில் வந்து இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டிக்கர் அப்படிங்கிற வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு கிக்கை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இவங்க வந்து 4.9 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் லெவல் 2 அப்படிங்கிற வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிஸ்கார்ட், மிக்சர் இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து ஷேர் பண்ணி கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து ரிவிஷன்ஸ், ஏதாவது கரெக்ஷன்ஸ் தேவைப்பட்டால் நான் வந்து பண்ணி கொடுக்கேன். அன்லிமிட்டெட் ரிவிஷன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. வித்தின் 2 டேஸ்க்குள்ளே டெலிவர் பண்ணுறாங்க. இதுக்கு சார்ஜ் பண்ணுறது வந்து $400 இருந்து அப்படின்னு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஒரு பேஸாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ $5 இருந்து, அதாவது வந்து ஒரு $400 இருந்து அவங்கள வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து குறைய அமௌண்ட் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணாட்டியும் மேபி கொஞ்சம் கூட வந்து வைக்கலாம். ஒரு $1000 இல்லை ஒரு $1500 கூட நீங்கள் வந்து வைக்கலாம். ஸோ உங்களுடைய குவாலிட்டி பொறுத்து நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக யூனிக்காக நீங்கள் வந்து பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் கூடவே இருக்கும். ஸோ இந்த யூஸ்ஃபுல் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு பாசிவ் இன்கம் வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.